சிவாய். வணக்கம். நான் உங்கள் காசு, முனைவர் கா. சுந்தரமூர்த்தி. கல்லை கண்டால் நாயை காணும், நாயை கண்டால் கல்லை காணும் என்ற பழமொழி பற்றி பார்க்கலாம். என்னுடைய நண்பர் தங்கமணி அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். வீடு ஹாலு கதவு திறந்திருந்தது. சரியாக உள்ளே போனால் உள்ளே திறந்து பார்த்தா ஒரு பெரிய நாய் ஒரு கண்ணை வீழ்ச்சிக்கிட்டு நாக்கை தொங்க போட்டுட்டு இருந்தது. பார்த்து பதறி போய் வெளியில் ஓடி வந்துட்டேன். பிபிலாம் ஏறி போச்சு. என்னடா எப்படி இருக்கான்னு உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணேன். எனக்கு கிட்டே போகிறது கூட பயமாக இருந்தது. காலிங் பெல் கூட அழைக்க முடியல. அவனுக்கு ஃபோன் பண்ணேன். டேய், இது மாதிரி நான் வந்திருக்கேன். கதவு திறந்தாண்டா இருக்குது, உள்ளே வாடாண்ணா. டேய் உள்ளே நாய் இருக்குதுடா, பயமாக இருக்குது, அது முதல்ல எடுத்து உள்ளே கட்டிடு, நான் வரேன் அப்படின்னா. அவன் வெளியே வந்து அவன் திறந்து வாடா உள்ளன்னா. டேய், நாய் எடுத்து அங்கே கட்டுறான்னா. வாடான்னா. அங்கே பார்த்தா போய் பார்த்தா இது நாய் இல்லைடா, உயிரான நாய் இல்லைடா, இது சிலை, கல்லால் சிலை செஞ்சது அப்படின்னு. உடனே அப்படி ஏறின பிபி அப்படியே நான் குறைஞ்சி நார்மலுக்கு வந்துருச்சு. வந்த உடனே அதுக்கப்புறம் அது வந்து உயிருள்ள நாயின்ற மாதிரியே எனக்கு மனசில் படலை. ஒரு கல்லுன்ன மாதிரி நினச்சி நீ சொல்கிறான் அப்படின்னா அவன் தொட்டான், அப்புறம் நானும் தொட்டேன், அது கல்லுன்னு ஆகிப்போச்சு. ஆக அது நாயின்னு கல்லுன்னு இல்லாமல் நான் நாயின்னு அதை நினச்சம்போது நான் பதறி போனேன். ஆனால் அது கல்லுதான்னு தெரிஞ்ச உடனே நான் வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டேன். அதுதான் அந்த பழமொழி. அதாவது அது கல்லாக கண்டால் அது நாய் இல்லை, நாயாக கண்டால் அது கல் இல்லை. முதல்ல எனக்கு வந்து நாய் மாதிரி தெரிஞ்சு பயந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் அது நாய் இல்லை கல்லுன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு பயம் போயிடுச்சு. இதுதான் கல்லாக கண்டால் நாய் இல்லை, நாயாக கண்டால் கல் இல்லை. இதுதான் அந்த பழமொழிக்கான விளக்கம். இதை தழுவி சினிமாவில் ஒரு பாட்டு வரும். தெய்வம் என்றால் அது தெய்வம், வெறும் சிலை என்றால் வெறும் சிலைதான், உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை. இது அந்த பழமொழியை தழுவி வந்த ஒரு பாடல். அடுத்த விஷயம் பற்றி வேறு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.